வேத வசனத்துக்கு நம்ம இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்கலாம், இன்னொரு இதை சொல்லலாம். அது என்னன்னா, தேவன் தன் மனதில் வைத்திருக்கும் கனவை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பிரசங்கம்ங்கிறது கூட என்ன தெரியுமா, கடவுளின் கனவு உங்கள் இருதயங்களில் விதைக்கப்படுகிறது. பைபிள்ல பாத்தீங்கன்னா கனவே இல்லாம சுத்திட்டு இருந்த மனுஷன் எல்லாம் கடவுள் கூப்பிட்டு அவனுக்குள் கனவை விதைக்கிறார். கடவுள் எப்படி தன் நினைவுகளை, தன் கனவுகளை, தன் நோக்கங்களை, திட்டங்களை உங்களுக்குள்ள கொண்டு வரார்னா அவருடைய வார்த்தையின் மூலமாக. தேவன் தன் கனவுகளை, தன் திட்டங்களை, தன் நோக்கங்களை வார்த்தையின் மூலமாய் உங்களுக்குள் விதைக்க ஆரம்பிக்கிறார். கடவுள் ஒரு விவசாயிங்க, நீங்க தான் நிலம், வார்த்தை தான் விதை. அவர் உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டே வர, இது வர 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 என்னமோ ஒண்ணு நடக்குது. அதுவரைக்கும் இல்லாத ஒரு விசுவாசம், அதுவரைக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை, அதுவரை இல்லாத ஒரு கனவு வர ஆரம்பிக்குது. எத்தனையோ வித்துக்கள் இந்த பூமியில கிடக்கு, தண்ணீருக்காக அது காத்திருக்கு. இந்த தண்ணி வந்த உடனே டக்குன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சது, முளைக்க ஆரம்பிச்சுது. அதுபோலதான் உங்களுக்குள்ளே சில ஆற்றல்கள், திறமைகள், அநேக வித்துக்களை கடவுள் என்ன பண்ணிருக்கிறார், போட்டு வச்சிருக்கிறார். எப்போ தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை வந்து உங்களை தொடுகிறதோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் முளை கிளம்புகிறது. கடவுள் தைரியமற்ற, நம்பிக்கையற்ற நமக்குள் கனவுகளை விதைக்கிறவராக இருக்கிறார். கடவுள் யார் வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சாலும் அவன்கிட்ட முதல்ல போய் நின்று அவன் ட்ரீம், அவன் திங்கிங், அவன் நம்பிக்கை அவர் மாத்துறாரு. இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க எனக்கு இப்படி செய்வாங்கன்னு மனிதன் சொன்ன வார்த்தையே பிடிச்சி வாழ்நாள்லாம் கனவு கண்டுட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. நான் பேசுறது என்னன்னா, கடவுளுடைய வார்த்தையினால் வருகிற கனவு அது வெற்று கனவு அல்ல, அது நிறைவேறும் கனவாக இருக்கு. கடவுளுடைய கனவை நீங்க எப்ப சுமந்து இந்த பூமியில நீங்க வாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த ஹோல் கிரியேஷனும் உங்களுக்கு ஆதரவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் மீனவன் கடல்ல போய் மீன் பிடிக்கிறான், ராத்திரி முழுதும் கஷ்டப்பட்டு பாக்குறான், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா இப்ப வார்த்தை வருது, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்ட்டு இப்ப எடுத்துட்டு போட்டை எடுத்துட்டு போறான். எங்கேயோ இருக்கிற மீன் கரெக்டா வலைக்குள்ள வருது. எப்படி இதுக்கு முன்னாடியும் அதே கடலுக்குள்ளதான் போனான், அதே ஆளுதான் போனான், அதே வலை தான் போட்டான், வராத மீன் இப்ப எப்படி வந்துச்சு? ஏன்னா தேவனுடைய வசனம் தான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது அதுதான் கோடுவேர்ட். அதை பெற்று அவன் போனதுனால இப்ப என்ன நடக்க ஆரம்பிக்குது, அந்த வார்த்தைங்கிற ஃப்ரீக்வன்சிக்குள்ள அவன் உள்ள நிக்கிறதுனால இதுவரைக்கும் கனெக்ட் ஆகாத மீன் இப்ப கனெக்ட் ஆகுது, இதுவரைக்கும் வராத பிசினஸ் வருது, இதுவரை நடக்காத ஒரு மாற்றத்தை அவன் வாழ்க்கையில அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம வெட்கத்திலே இருக்கிறோம், இப்ப வார்த்தை வருது, வெட்கம் கிடையாது, ரெட்டத்தனையா வருதுன்னா there is a dream of God. வாழ வழி இல்லாம இருக்கிறோம், ஆனா கடவுளுடைய வார்த்தை வருது, உன் கை வாரி இறைக்கும். இது என்ன ட்ரீம் பாருங்க. உங்கள் நினைவுகளை அவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்க நினைவுகள் ரொம்ப சின்னதா இருக்குது, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைவா இருக்குது. அதனால அவர் நினைவுகளை அவர் வார்த்தையின் மூலமா போட்டு நம் நினைவுகளை பெருசாக்குகிறாரு. நினைவுகள் பெருசாகும் போது நம்முடைய வழிகளும் பெருசா மாற ஆரம்பிக்கிறது. உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த வழிகள். அது இல்லை இது இல்லைங்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது, வார்த்தை இல்லாததான் பிரச்சனை. ஸோ கடந்த ஒரு 5-6 வாரங்களாக ஒரு காரியத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். என்ன தெரியுமா உங்களுக்கு? விஷன், கனவுகள் பற்றி என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். லட்சியங்கள், நோக்கங்கள், இதெல்லாம் பற்றி படிக்கிறோம். அது எப்படி நமக்கு வருது, அது எப்படி நமக்கு உண்டாகுது, அதை எப்படி நாம் பார்க்குறோம், எப்படி நாம் அடைய முடியும், இதெல்லாம் பற்றி என்ன பண்ணணும் பேசிட்டு வந்தோம். இன்றைக்கும் போன வாரம் என்ன பேசினேன்னா, இந்த எரேமியா 29 பேசினேன். அதாவது நம்முடைய கனவு, லட்சியங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பேசிட்டே வரும் பொழுது கடவுள் நம்மளை குறித்து கனவு காண்கிற கடவுளாக இருக்கிறார். ஆமென். தேவன் உங்களை குறித்து அவருக்கு என்ன இருக்குது, ஒரு கனவு இருக்கு. ஒரு அப்பாவுக்கோ ஒரு அம்மாவுக்கோ தன் பிள்ளைகளை பற்றி ஒரு கனவு இருக்குமா, இருக்காதா? என் பிள்ளைய நான் இப்படி வைக்கணும், என் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கணும், என் பிள்ளைகள் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அவங்களுக்கு நான் உருவாக்கி தரணும்னு ஒரு தாய் தந்தைக்கு தன் பிள்ளை பற்றி ஒரு கனவு இருப்பது போல உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நம்மை குறித்து கனவுகளை உடையவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் கனவு காண்கிறார். ஆமென். அது என்ன அப்படிங்கிறதான் உங்களுக்கு காமிச்சேன் போன வாரம். 29
எரேமியா 29 படித்தோம் இல்லையா? அதில் படித்தோம் எப்படி ஒரு ஒரு சிறைப்பட்ட காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்தாலும் கர்த்தர் அவங்களுக்காக வச்சிருந்த கனவு என்ன? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல வீடை கட்டுவீங்க, திருமணம் நடக்கும், ஆமென். தோட்டம் துறவுகள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? வாங்குவீங்க, எல்லாம் நடக்கும். நீங்கள் குறுக மாட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெருகுவீங்க. இதெல்லாம் கடவுளின் கனவு. அதாவது வேத வசனத்துக்கு நம்ம இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்கலாம், இன்னொரு இதை சொல்லலாம். அது என்னன்னா, தேவன் தன் மனதில் வைத்திருக்கும் கனவை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், ஆமென். இன்னும் சொல்ல போனா பிரசங்கம்ங்கிறது கூட என்ன தெரியுமா? கடவுளின் கனவு உங்கள் இருதயங்களில் விதைக்கப்படுகிறது, ஆமென். கடவுள் தன்னுடைய கனவை பிரசங்கத்தின் வாயிலாக உங்கள் உள்ளத்துல கொண்டு வந்து என்ன பண்றாரு? போடுகிறார். அப்போ அது உள்ள போயிடுச்சுன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையை அது மாற்ற ஆரம்பிக்கும், ஆமென். ஸோ இது நாம இந்த விதத்துல தான் நாம இதை பார்த்து வரோம். தேவனுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் திருப்பிக்கோங்க, ஏசாயா 55:7 வாசிக்கிறோம் பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதிருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். பாருங்க, கடவுள்கிட்ட ஒரு மனுஷன் வரும்போது கடவுள் அந்த மனுஷனை ஏற்றுக்கொள்கிறவராகவே இருக்கிறார், ஆமென். அது மட்டும் இல்லை, ஏதோ மன்னிச்சேன் மறந்தேன் போயிட்டு வா, அப்படி கிடையாது. மன்னிப்புலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சிருது இல்லை, மன்னிப்புல ஆரம்பிக்கு, ஆமென். சில இடத்துல அதுலேயே ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க, வருஷ கணக்கா. ரட்சிக்கப்பட்டாயா, ரட்சிக்கப்பட்டாயா, ரட்சிக்கப்பட்டாச்சியா, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லாதனால அப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்க, மன்னிப்புலேயே முடியலை. அடுத்தால பாருங்க என்ன நடக்குது பாருங்க. கிறிஸ்தவ இப்போ சபைக்கு வந்திருக்கீங்க, இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க. கடவுள் உங்களுடைய கடந்த காலம், உங்கள் குறைவு குற்றம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சுட்டார், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை மன்னிச்சுட்டாரு, ஆமென். நானும் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க, ஆமென். உருன்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? மன்னிப்பு உண்டாயிடுச்சு. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து, இல்லை தேவனும் நீங்களும் சேர்ந்து இந்த பூமியில் ஒன்றை செய்ய போறீங்க. அதை பற்றி இப்போ பேசுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா அர்த்தம்னா, நான் உனக்காக நிறைய காரியங்களை யோசித்து வச்சிருக்கிறேன். இப்போ நீ சில காரியங்கள் எல்லாம் என்ன பண்ற? முன்னாடி ஒரு பழைய தேவனற்ற விதத்தில் வாழ்ந்த போது பல விதமான நினைவுகள், எண்ணங்கள் இருந்தது. இப்போ தேவனிடத்தில் நீங்க வர ஆரம்பிக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? அவருடைய அந்த தாட்ஸை, அவருடைய அந்த ட்ரீம்ஸை அவர் உங்ககிட்ட என்ன பண்றாரு? கொண்டு வந்து அதை உங்க வாழ்க்கையில இம்பார்ட் பண்ண விரும்புகிறார், ஆமென். இப்போ இங்க இருக்கிற நம்ம சில பேர் அதை ஆல்ரெடி பெற்றிருப்போம். முதல்ல இதெல்லாம் நமக்கு இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா தேவனிடத்திலிருந்து வந்த பிறகுதான் இப்ப கனவே வந்திருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்கு அப்படி ஒரு கனவு வந்திருக்குதுன்ட்டு? ஆமென். முன்னாடி அப்படி யோசதே கிடையாது, முன்னாடி அப்படி ஒரு திங்கிங்கே கிடையாது. நம்ம கதை ஓடுமாங்க அப்படின்னு வந்தோம். சில ஊரையே, சில நகரங்களையே நம்ம கையில கொடுத்து அதை பில் பண்ணும்படியா அவர் தரப்போறார், ஆமென். இவ்வளோ பெரிய ப்ராஃபஸி ட்ரீம்ஸ் எல்லாம் இப்போ ஓடுது பாருங்க. முன்னாடி அந்த மாதிரிலாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு ஒரு வேலை கிடைச்சாதா, நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்துடாதா, நமக்கு ஏதோ ஒரு இப்படி தான் யோசிச்சுட்டே இருக்கிறோம். எல்லாருமே அப்படி தான் வர்றோம். ஆனால் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்படியே என்ன பண்ணுறாரு? உயர்த்தி கொண்டு போகிறார். கடவுள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தணும்னா கடவுளுக்கு நல்லா தெரியும், உங்கள் எண்ணத்தை உயர்த்தினாதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த முடியும், ஆமென். அப்போ நம்ம கூட அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு பாருங்க. நீ என்னப்பா பெருசா, ஒன்றும் எண்ணங்கள் பெருசா இல்லையே, அதனால நான் என்ன பண்ண விரும்புறேன் பாருங்க. 9வது வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை குறித்து உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறார், ஆமென். சும்மா பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை குறித்து உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். சாதாரணது இல்லை, ஆமென். ஆமா ஆமா, சாதாரணமானது கிடையாது, உயர்ந்தது. அது எம்புட்டு உயரம்? பூமிக்கு வானம் எவ்வளவு? போய் வெளியில போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஆபிரகாம் இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கான்.
கடவுள் சொன்னா கொஞ்சம் வெளியில் வா, வெளியில் வா, வானத்தை பாரு. பாரு இந்த நட்சத்திரத்தெல்லாம் என்ன 1 2 3 4 என்ன இப்போ நிறைய இருக்கு போல. அவன் அப்போ தான் பார்க்குறான், என்ன முடியலையேன்ட்டு. என்ன முடியல, இப்படி தான் வா சந்ததி இருக்கும் அப்படின்ட்டு. ஆமே, என்ன மாதிரி ஒரு தேவன் பாருங்க. பிள்ளையே இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு சொல்றாரு, வானத்தை பார்ப்பா, நட்சத்திரத்தை பாருப்பா. மோட்டையே பார்த்துட்டு இருந்தேன்னா எப்படி? நீ கொஞ்சம் வெளியில வா, அப்பதான் நோட்டை பார்க்கலாம். ஆமேன். கொஞ்சம் நட்சத்திரத்தெல்லாம் பாரு, இதெல்லாம் பாரு. இதெல்லாம் யார் படிச்சா? நான் தான் படித்தேன். எதுக்கு படித்தேன்? உனக்காக தான் படித்தேன். உன்னை விட பெருசு எதுவுமே கிடையாது. நீ இதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் பாரு, என் கிரியைகளை பாரு, என் படைப்பை பாரு, இதெல்லாம் பாரு. பார்த்துட்டியா? எல்லாம் பார்த்துட்டேன். இதெல்லாம் அவனுக்கு காமிக்கிறார் பாருங்க. காமிச்சிட்டு சொல்றாரு, இப்படிதான் உன் சந்ததி இருக்கும். எனக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா கனவே இல்லாமல் சுத்திட்டு இருந்த மனுஷன் எல்லாம் கடவுள் கூப்பிட்டு அவனுக்குள் கனவை விதைக்கிறார். ஆமென். முதல்ல கடவுள் அவனுக்குள்ள விதைச்ச கனவு என்ன தெரியுமா? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமென். சாராளுக்குள்ளே தேவன் விதைத்தது என்ன தெரியுமா? நீ அநேக ஜாதிகளுக்கு தாய். ஆமென். இதெல்லாம் விதைச்ச. ஒரு பிள்ளை கூட இல்லைங்க, ஒரு பிள்ளை இல்லாம இருக்கலாம். ஆனா உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என்னங்க நானே வா? அப்ப பாருங்க, கடவுள் தன்னுடைய எண்ணத்தை ஒரு மனுஷங்கிட்ட என்ன பண்றாரு? அப்படியே ஊத்துறாரு. அவருடைய ட்ரீமை என்ன பண்றாரு? ஊத்துறாரு. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இப்படியே பப்பரப்பான்னு எதையோ பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. கடவுளுடைய வார்த்தை என்ன வந்திருக்கீங்க, கடவுள் அவருடைய எண்ணத்தை உங்க மேல என்ன பண்றாரு? ஊற்றுகிறார். ஒரு இம்போர்டேஷன் நடக்குது. அவருடைய ட்ரீமை உங்க ஹார்ட்ல கொண்டு வந்து என்ன பண்றாரு? போடுறார். இதை நீங்க ரிசீவ் பண்ண கடைசியில பார்த்தா அது உங்க வாழ்க்கையில நிஜமா வரதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இது எப்படி நடக்குது? அந்த ப்ராசஸ் தான் இந்த ஐசாயா 55 பாருங்க. சொல்றாரு 9வது வசனம் பாருங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அப்புறம் பாருங்க எப்படி இதை உங்களுக்குள்ள கொண்டு வராரு. கடவுள் தன் கனவுகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்து எப்படி விதைக்கிறாரு? அவருடைய நினைவுகள், அவருடைய திட்டங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து எப்படி அவர் அதை சேர்க்கிறார் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படி சொல்லிட்டு, அதாவது மழை எப்படி இந்த பூமிக்கு வருது? வந்தா ஒரு வேலை நடக்குதா? வந்தா ஒரு செயல் நடக்குதா? என்ன செயல் நடக்குது? ஒரு வறண்ட பூமியில ஒண்ணுமே இல்லாத இடத்துல மழை கொட்டின உடனே அங்க என்ன ஆகுது? அந்த பூமி நனையுது. அங்கிருந்து என்னெல்லாமோ வளர ஆரம்பிக்குது, எதெல்லாமோ முளைக்க ஆரம்பிக்கிறது. அங்கு ஒரு வாழ்வு, அங்கு ஒரு நன்மை நடக்குது. என்ன நடக்குதுன்னா, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அது கொடுத்து, அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள இந்த மலை உள்ளே வரும் பொழுது ஏதோ ஒன்று அங்கு உண்டாக ஆரம்பிக்குது. அதை அப்படியே வச்சுட்டு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எப்படியோ முடிக்கும் போது பாருங்க, ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. எல்லாம் சொல்லுங்க, அப்படியே. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த சாயங்காலம் மழை கொட்டிக்கிட்டு இருக்கு உங்க மேல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமா, சர்மனாந்த மவுண்டன் மாதிரி இது பாத்தீங்கன்னா இது மவுண்டன்ல இருந்து வர்ற ஒரு ரெயின், ஒரு மழை உங்க மேல பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்ப பிரசங்கம் கேட்கல நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வார்த்தை என்பது ஒரு மலையை போல உங்க வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்ப பாருங்க, கடவுள் எப்படி தன் நினைவுகளை, தன் கனவுகளை, தன் நோக்கங்களை, திட்டங்களை உங்களுக்குள்ள கொண்டு வராருன்னா அவருடைய வார்த்தையின் மூலமாக. ஆமென். அதனால நான் அடிக்கடி சொல்வேன், God's word is God's vehicle. தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய வாகனமா இருக்கிறது. ஆமென். உங்க ஆண்டவருக்கு வாகனமே கிடையாது, எங்க ஆண்டவருக்கு அவர் வார்த்தையே வாகனம்.
அதிலே வர்றாரு, அதிலே வந்து உங்களுக்குள்ள என்ன பண்றாரு, நிரம்ப ஆரம்பிக்கிறார். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்போ மலைக்கு ஒப்பாக கடவுள் இங்கு தன் வார்த்தையை சொல்லுகிறார். அந்த மலை வந்து நிலத்தை தொடும் பொழுது அந்த நிலத்தில் ஏதோ ஒன்று நடக்கு. சம்திங் ஹேப்பன். பக்கத்துல பா சொல்லுங்க, சம்திங் ஹேப்பன். தேவ வார்த்தையை கேட்குறீங்க, ஏதோ ஒன்று நடக்குது. பக்கத்துல பா சொல்லுங்க, ஏதோ ஒன்று நடக்குதுங்க. சும்மா கிடையாது, ஏதோ ஒன்று நடக்குது. ஆமென். முதல்ல ஒரு அவ்வளவு நேரம் ஹீட்டா இருக்கிற பூமி முதல்ல குளிர்ச்சி அது உணரும். ஆமென். அது வரைக்கும் டென்ஷன் அலைஞ்சிட்டு இருப்பார் ஐயா. இப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன் பார்ட்டியாகவே இருக்கும். இப்போ வார்த்தை வந்து உள்ள மலை மாதிரி நினைஞ்சவொடனே குளிர்ந்த மனம் உள்ளவனா மாறுறான். ஆமென். முதல்ல ஒரு கூல், முதல்ல ஒரு ரிலாக்ஸ், கொதிப்பா இருப்பான், அனல் பறக்கும். இப்போ கொஞ்சம் என்ன ஆகுது, அப்படியே ஒரு கூல்னஸ், ஒரு குளுமை அங்கே என்ன பண்ணுது, உண்டாகுது பாருங்க. அப்புறம் பார்த்தா என்னமோ அங்கே நினச்சி ஒரு ஈரப்பசம் அங்கே உண்டாகுது. அது வரைக்கும் இல்லாத ஒரு ஈரத்தன்மை அங்கே உண்டாகி மண்ணில் தண்ணி பட்ட உடனே பரும்பாங்க ஒரு வாசனை வரும் பாருங்க. அதுவரை இல்லாத மண் வாசனைலாம் வெளியில் வருது. ஆமென். இந்த ஆள் தானா அப்படின்னா அந்த ஆள்கிட்ட இருந்து என்னமோ வருது. ஆமென். வேற ஒன்றும் இல்லை, மலையில் நனைய ஆரம்பிச்சிட்டார், வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். சும்மா இல்லை பாருங்க. இப்படிலாம் இல்லைன்னா நீங்க இது கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. வாரம் வந்து உட்கார்ந்துட்டு போறதுல அர்த்தமே கிடையாது. சும்மா இல்லை, ஒரு மலையே இவ்வளவு வேலை செய்யனா இந்த மலைக்கு ஒப்பாக இருக்கிற கடவுளுடைய வார்த்தை நிச்சயமா என் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, அது அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்குது, இந்த மண்ணை தொட்டு முளையை கிளப்புது. எல்லாம் சொல்லுங்க, முளை கிளப்பி. அப்படின்னா என்னன்னா, எத்தனையோ வித்துக்கள் இந்த பூமியில கிடக்கு. ஆனா தண்ணீருக்காக அது காத்திருக்கு. இந்த தண்ணி வந்த உடனே டக்குன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சது, முளைக்க ஆரம்பிச்சது. அது போலதான் உங்களுக்குள்ளே சில ஆற்றல்கள், திறமைகள், அநேக வித்துக்களை கடவுள் என்ன பண்ணிருக்கிறார், போட்டு வச்சிருக்கிறார். எப்போ தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை வந்து உங்களை தொடுகிறதோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே முளை கிளம்புகிறது. உங்க வாழ்க்கையிலே அதுவரைக்கும் இல்லாத சில ஆரம்பங்கள், சில ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மூளை கிளம்பி. ஆமென். எத்தனை பேர் கிளம்பி இருக்குது மூளை? ரொம்ப முக்கியம். இது ஒரு நாள்ல நடக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜா நடக்குது, ஒவ்வொரு படியா நடக்குது. சிலர் அப்படியே அப்பப்போ வந்து எட்டி பாட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது, வந்து உட்காரணும், கவனமா உட்காரணும், நல்லா நடக்கிற வரைக்கும் நடக்கணும். ஒரு டைம் நான் கேட்டுட்டே தான் இருந்தேன் கடவுளுடைய வார்த்தையை. திடீர்னு பார்த்தா என்னெல்லாமோ நடக்குது. சில நாள்லாம் தூக்கமே வராது. தூக்கமே வராதுன்னா துக்கத்தில் இல்லை, அந்த பரவசத்தில். இப்படி இல்லாம இருக்கு, என்னெல்லாமோ இருக்குது. ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஹரி பாட்டர்ஸ் மாதிரி இருக்கும். என்ன அதை விட இது பெருசா இருக்கு. ஹரி பாட்டர்ஸ்க்குள்ள ஒண்ணுமே கிடையாது. தேவன் வச்சிருக்கிறது பார்த்தா என்னங்க இதெல்லாம் நம்பவே முடியல. ஆரம்பத்தில் சொல்றேன் நான், அந்த மாதிரி இருக்கும், வியப்பா இருக்கும். அந்த மாதிரிலாம் உணர்வை அடைய வைக்கிறது கடவுளுடைய வார்த்தை பாருங்க. நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விதத்துல கேட்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. கேட்க 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 கண்ணெல்லாம் திறக்குது. இப்படி இருக்குதா, இந்த மாதிரியாங்கிற ஒரு வியப்பு அங்க உண்டாக ஆரம்பிக்குது பாருங்க. பாருங்க, மூளை கிளம்பி. எல்லாம் சொல்லுங்க, மூளை கிளம்பி. அப்போனா என்னமோ சம்திங் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். ஏதோ ஒன்று உதயமாகிறது, ஏதோ ஒன்று அது வரைக்கும் வராதது முளைச்சு வெளியில வர ஆரம்பிக்குது. ஆமென். அப்போ மூளை கிளம்புறது மட்டும் இல்ல, விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. எல்லாம் சொல்லுங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல். முதல் பாயிண்ட், முதல் விஷயம் என்னன்னா, மலைக்கு ஒப்பாக இந்த கடவுளுடைய வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது உங்களை நினைச்சு உங்களுக்குள்ள ஏதோ, அதாவது உங்களுக்குள்ள தேவன் போட்ட அந்த வித்து, அந்த விதை வெளியே வரும்படி ஒரு செயலை தேவனுடைய வார்த்தை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென். சும்மா வார்த்தைங்காங்களா, வார்த்தை கேட்டா என்ன ஆயிடும், வார்த்தைங்கிறது மலைங்க. ஆமென். அதுல நனைய ஏதோ ஒன்று உள்ள இருந்து வெளியில வருது. ஆமென். சம்திங் ஹேப்பன். ஏதோ ஒன்று நடக்குது. ஏதோ ஒன்று நடக்குதுன்னா, இப்போ உங்க ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. எப்படியோ நினைச்சிட்டு இருந்தோம், என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த வார்த்தை வந்து தொட்டு நமக்குள்ளே ஒன்றை கிளப்பி இருக்கிறது.
ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களை சந்திப்பதின் மூலம் தேவன் தனது எண்ணங்களை, தனது கனவுகளை உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? விதைக்கிறார். விதைக்கிறது மட்டும் இல்ல, இங்க முக்கியமான காரியம் பாருங்க. அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மழை ஒரு காரியத்தை நடப்பிக்கிற மாதிரி கடவுளுடைய வார்த்தை உங்ககிட்ட வந்துட்டு சும்மா போகாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்கிற வார்த்தைகள் எதுவும் வீணாய் போகாது. ஆமென். அப்படிதான் சொல்லுது பாருங்க. வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போ வார்த்தையை கேட்கிறதுனா என்ன? தேவன் தன் கனவுகளை, தன் திட்டங்களை, தன் நோக்கங்களை வார்த்தையின் மூலமாய் உங்களுக்குள் விதைக்க ஆரம்பிக்கிறார். கடவுள் ஒரு விவசாயிங்க. ஆமென். நீங்க தான் நிலம், வார்த்தை தான் விதை. அவர் உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டே வரார். நமக்கு எடுத்த உடனே பெரிய ட்ரீமு, பெரிய கனவு, லட்சியம், நோக்கம், வாழ்க்கையில நம்பிக்கை, இது எதுவுமே நமக்கு இயல்புல கிடையாது. ஆனா இது வர 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 உண்டாகுது. பண்ணிடலாம், முடிச்சிடலாம், வந்துடலாம், எலும்பிடலாம், என்னமோ ஒன்று நடக்குது. அது வரைக்கும் இல்லாத ஒரு விசுவாசம், அது வரைக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை, அதுவரை இல்லாத ஒரு கனவு வர ஆரம்பிக்குது. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அது இல்லை இது இல்லைங்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. வார்த்தை இல்லாததான் பிரச்சனை. நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட அது இல்லைங்க இது இல்லைங்க. எல்லாம் இல்லாம நானும் நின்றுருக்கேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கு, வேண்டியதுக்கு அதிகமா வந்திருக்கு. ஆமென். வேண்டியதுக்கு அதிகமா வந்திருக்கு. ரகசியம் ஒண்ணுதான். உங்களுக்கு இருந்த அதே பிரச்சனை எனக்கு இருந்தது, உங்களுக்கு இருந்த அதே தேவை எனக்கு இருந்தது, நீங்க சந்திச்ச அதே இதை நானும் சந்திச்சிருக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு இருந்தது, வார்த்தை இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கும் மாலையில தான் சொல்றேன், இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், கேட்டுட்டு இருக்க சொல்றேன், சும்மா கிடையாது. உங்களுக்கு அது இல்லை இதெல்லாம் இல்லை, எனக்கு தேவ வசனம் இருந்தா போதும், தேவனுடைய வார்த்தை இருந்தா போதும். அதுல இருந்து விதை கிளம்பும், முளை கிளம்பும், அதுல இருந்து ஆகாரம் உண்டாகும், அதுல இருந்து உற்பத்தி உண்டாகும், அதுல இருந்து நன்மைகள் உண்டாகும். ஆமென். அதனால அது இல்லை இது இல்லை எல்லாம் கவலைப்படக்கூடாது. யூ ஹேவ் அ வேர்ட். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கா? வார்த்தையை பெற்றிருக்கீங்களா? வார்த்தை இருந்ததுன்னா எதிர்காலம் இருக்கு, வார்த்தை இருந்தா நம்பிக்கை இருக்கு. ஆமென். அதனாலதான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜீவன் இருக்கிறது, அது பிழைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த பட்டணத்துல, இந்த ஊர்ல போயிட்டு அங்கங்க போயிட்டு இருக்கிறேன், பாம்பேல கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த நேரங்கள் எல்லாம் இந்த வார்த்தை மலை மாதிரி விழுந்துகிட்டே இருக்கு, உள்ள போயிட்டே இருந்தா நான் வந்த பின்னணி, என்கிட்ட இருந்த வளங்கள், என்னால என்ன முடியும், இதெல்லாம் மாத்தி அவர் நினைவுகளை உள்ள போட்டாரு. அப்புறம் பார்த்தா நம்ம வேற மாதிரி பாக்குறோம், வாழ்க்கைய வேற மாதிரி பாக்குறோம். வேற மாதிரி பார்த்தா கடைசியில பார்த்தா நம்மளால நம்ப முடியாத ஒரு இடத்துக்கு அது நம்மளை கொண்டு வந்துருதுங்க. ஆமென். அன்பிலீவபிளான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள அது நம்மளை கொண்டு வருகிறது. ஏன்னா கர்த்தர் அவ்விதம் தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறார். கடவுள் எங்க போயிட்டார்? கடவுள் எனக்கு எப்படி செய்வார்னா, கடவுள் எப்படி செய்வார்? அவர் வார்த்தையை உங்களுக்கு அனுப்புவார். ஆமென். இன்னைக்கு சொல்றேன், இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எந்த விதத்துலனா அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய வசனங்களை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதை உங்க இருதயங்களில் விதைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் நினைவுகளை அவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்க நினைவுகள் ரொம்ப சின்னதா இருக்குது, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைவா இருக்குது. அதனால அவர் நினைவுகளை அவர் வார்த்தையின் மூலமா போட்டு நம் நினைவுகளை பெருசாக்குகிறாரு. நினைவுகள் பெருசாகும் போது நம்முடைய வழிகளும் பெருசா மாற ஆரம்பிக்கிறது. உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த வழிகள். The higher way, the higher thoughts. Amen. God's word is produced the higher way and the higher thoughts. உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த வழிகளையும் கர்த்தர் உருவாக்குகிறார். ஆமென். அப்போ எங்க ஆரம்பிக்குது? எப்படியோ இருந்தோம், கடவுள்கிட்ட வர்றோம், ஏதோ மன்னிச்சேன், மறந்தேன், அப்படி கிடையாது. கனவுகள் எல்லாம் சொல்லுங்க, கனவு வைக்கிறாரு. ஆமென். அவர் நினைவை உங்ககிட்ட ஷேர் பண்றாருங்க. ஆமென்.
அப்போ நீங்க ஒரு கனவை அடைகிறீர்கள், வார்த்தையின் மூலமாக ஒரு கனவு உங்களுக்குள்ள வருதுன்னா அது உங்களுடைய கனவுன்னு இல்லை, அது ஏதோ உங்ககிட்ட வந்ததுங்கல்ல, கடவுள் தன் நினைவை உங்களுக்குள்ள கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு. நீங்க நினைச்சிடாதீங்க ஏதோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இல்ல, அவர் போட்டிருக்காரு. அது வெறுமனையா திரும்பாது, அது அனுப்பின வேலை ஆகும்படி வைக்கும். ஆமென். இங்க வரும்போது நம்ம வீட்டுக்கு வாடகை கொடுப்போமா, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸை கட்டுவோமா, இப்படி தான் வந்தோம். ஆனா உள்ள போய் போய் பார்த்தா ஊரை எப்படி கட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ உட்காந்து பட்டணத்தை எப்படி வாழ வைக்கலாங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். பல ஆயிரம் குடும்பங்களை எப்படி கைப்பிடிச்சு தூக்கலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் எப்படிங்க வரும்? அது நம்ம பின்னணியில இருந்தெல்லாம் வராது, அது நம்ம அறிஞ்ச இதுல இருந்தெல்லாம் வராது. அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது, அந்த மாதிரி வலிமையும் கிடையாது, திராணியும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது. அப்புறம் எப்படி வருது? எப்படி வருதுன்னா இந்த மலையில நினைய நினைய வருது, இதுல ஊற ஊற வருது. அவருடைய நினைவுகளை என் நினைவுக்குள்ள போட்டு உங்க நினைவுக்குள்ள போட்டு நம்மள இப்படி சிந்தி, இப்படி யோசி, இப்படி பேசு, இப்படி பாருன்னு சொல்லி சொல்லி அவர் லெவலுக்கு நம்மளை உயர்த்துறார். ஆமென். ஆரம்பத்தில் அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது, அந்த மாதிரி சிந்தனைகளே கிடையாது. கனவு பார்க்கணும்னா ஒரு தைரியம் வேணும்ல. ஒரு காரியத்தை ஏன் பண்ணணும் இல்லை ஒன்றும் செய்யணும்னா முதல்ல என்ன வரணும்? உள்ள ஒரு தைரியம் இருந்தால் தானே கனவுலாம் பார்ப்பீங்க. கனவு சும்மா வராது பாருங்க. அப்போ நான் சொல்றேன், என் கடவுள் தைரியமற்ற நம்பிக்கையற்ற நமக்குள் கனவுகளை விதைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்பிக்கையை விதைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்க வேணா பாருங்க, கடவுள் யார் வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சாலும் அவன்கிட்ட முதல்ல போய் நின்று அவன் ட்ரீம், அவன் திங்கிங், அவன் நம்பிக்கை அவர் மாத்துறார். ஆமென். இது மாத்தாம அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமாய் மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வார்த்தை உள்ள வந்ததுனால ஒரு நினைவு வந்துடுச்சு. நினைவுகள் தாட்ஸ், உள்ளுக்குள்ள திங்கிங்ஸ். அது தொடர்ந்து நடக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கனவு. தொடர்ச்சியான நினைவுகள் கனவுகளாக மாறுகிறது. ஆமென். எண்ணங்கள், தொடர்ந்து ஓடுகிற எண்ணங்கள் அப்படி குவிய குவிய அதுக்கு தான் கனவு. எண்ணங்களின் குவியல்கள் தான் கனவு. அப்புறம் பார்த்தா அது உங்களை தூங்கவே விடாது, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், பணத்தை விட ரொம்ப விலையேறப்பட்டது கடவுள் உங்களுக்குள் விதைக்கும் கனவுகள். ஆமென். அது ரொம்ப பெருசு, அதை தான் முதல்ல தரார். அது நீங்க இது நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன், இது நீங்க வேற யார்ட்டையாவது போய் சொன்னீங்கன்னா அந்த ஆளுக்கு இது புரியவே புரியாது. என்னங்க சொல்றீங்க அப்படிம்பாங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஆவி, ஒரு மனசு தேவை. அதை முதல்ல கடவுள் உங்களுக்கு தரார். இப்ப நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், இது உங்களுக்கு புரியுதுனாலே நீங்க பெரிய பாக்கியவான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வெளியில யார்ட்டையாவது போய் சொல்லி பாருங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, எல்லாம் நடக்குமாங்க, யாரு ஆட்சிக்கு யார் வரப்போறான்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொழப்ப பாரு அதை பாரு, இப்படியே போயிடுவாங்களே தவிர இதெல்லாம் அவங்களுக்கு விளங்கவே விளங்காது. விளங்குறதே கஷ்டங்க, விளங்குறதே கஷ்டம். ஆனா கடவுள் பாருங்க, நம்மளும் அப்படிதான் இருந்தோம். ஆனா என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையை அனுப்பி, அவருடைய வார்த்தையின் மூலமாக நம் நினைவுகளை மாற்றி அங்க சொல்றாரு பாருங்க, அது நான் விரும்புகிறதை செய்து. எல்லாம் சொல்லுங்க, நான் விரும்புகிறதை செய்து. ஆமென். நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். உங்களுக்குள்ள வார்த்தை வார்த்தையின் மூலமாய் கனவை விதைத்து உள்ள ஒரு கனவு வருது பாருங்க, ஒரு ஃபெய்த். அந்த ஃபெய்த் ஒரு ஹோப், ஒரு 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 பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதெல்லாம் உங்களுக்குள்ள எப்படி வருது? இது நீங்களா சும்மா அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படி ஒண்ணு வரும், அது கலைஞ்சு போயிடும். புரியுதா? கனவே கலையாதே. வெளியில யாராவது ஒருத்தர் உசுபேத்தி ரணகலமாக்குவாங்களா, அது வேற. அது நான் பேசலைங்கோ, அப்படிதான் இப்படி போடுங்க, அப்படி ஆடு அப்படி ஆடு சொல்ல, அதை அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவர் அப்படி உட்காந்துடுவாங்க. அதை தான் இவர் சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிறீங்கன்னா, நான் அது சொல்ல, நான் பேசுறது தேவன் தரும் கனவுகள். ஆமென். மனுஷன் 1000 காரியங்களை சொல்லுவான், அது இப்படியாங்க எப்படியாங்க. சிலர் அது பின்னாடி போய் ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்சவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆமா,
காசை போட்டவங்க, காசை இழந்தவங்க, வாழ்க்கையை இழந்தவங்க, நேரத்தை இழந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. நம்ம அதை பற்றி பேசலை. நம்ம என்ன பேசுகிறோன்னா, கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க 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 அது வழியாக அவருடைய நினைவுகளையும் திட்டங்களையும் அவர் உங்கள் மேலே என்ன பண்ணுறாரு, பகிர்ந்து கொள்கிறார். அப்படி பகிர்ந்து கொள்றதுனால இப்போ உங்களுக்கு ஒன்று உண்டாகுது பாருங்க, அது வெறுமனையாய் திரும்பாது, அது நிறைவேறியே தீரும். ஆமே. நான் பேசுவது வெற்று கனவு அல்ல, நிறைவேறும் கனவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமே. அப்பப்போ மாறிட்டு இருக்கிறது பத்தி, அதாவது வாவ், கடவுள் தர்ற கனவு எப்படி இருக்கும், கடவுள் தருகிற விஷன்ஸ் ஆர் ட்ரீம்ஸ் எப்படி இருக்கும்? நான் சொல்றேன், முதல்ல அது எப்படி இருக்கும்னா, அது பெருசு தான், அது உயர்ந்தது தான், அதெல்லாம் நமக்கு தெரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா அது நம்ப முடியாததாகவே இருக்கும், அன்பிலீவபிளாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அன்பிலீவபிள். 400 வருஷம் அடிமைத்தனம். இப்போ மோசே தேவன் எழுப்பி அவர்களுக்குள் போய் ஒரு கனவை விதைக்க சொல்லுகிறார். என்ன கனவு? முதலாவது விடுதலை. ஆமென். போய் சொல், இந்த அடிமைத்தனம் கிடையாது, இந்த குனிஞ்சு வாழ்ற வாழ்க்கை கிடையாது, இப்படி இருக்கிறது என்னுடைய விருப்பம் கிடையாது, போய் சொல், விடுதலை. ஆமென். விடுதலை மட்டுமல்ல, அங்கிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் அப்படின்னு போய் சொல் அப்படின்ட்டார். ஆமென். இப்போ அடிமைகளுக்கு விடுதலை என்பது ஒரு கனவா இல்லையா? அப்போ மோசேயின் மூலமா அவங்ககிட்ட போய் என்ன பேசுறாரு? நம்பவே முடியாத ஒன்ன பேசிட்டு இருக்கிறார். அன்றாட ரேஷன் கதை ஓடினா போதுன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் என்ன கனவு போடுறாரு கடவுள்? பாலும் தேனும் கிடைக்கும்ல, ஓடுற தேசம். அதனாலதான் இப்ப நம்ம சில பேருக்கு ப்ராஸ்பரிட்டி பேசணும்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிரதர், இதெல்லாம் இந்த ஊர்ல ஓடுமா? ஓடுமே. நான் எங்க வாழ்க்கையிலாம் ஓடிட்டு தான் இருக்குது, நம்மளவங்க வாழ்க்கையிலாம் ஓடிட்டு தான் இருக்குது. என்ன அன்னைக்கு நண்பர் வந்து சொல்றாரு, சென்னையில் இருந்தா கூட இவ்வளவு பிசினஸ் நடக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா அதை விட பெரிய பிசினஸ் தேவன் திருநெல்வேலியில இருந்தே என்ன செய்ய வச்சிருக்கிறார் அப்படின்னு. யாருங்க சொன்னா? நம்ம பேசுறது வேற, அது அது புரியாது. அதான் சொல்ல வரேன் நான், நம்ம பேசுறதே வேற. இது இந்த உலகத்துக்கோ எம்பிஏ மைண்டுக்கோ அல்லது டெக்னிக்கல் மைண்டுக்கோ அது விளங்காது. நம்ம என்ன பேசுறோம்னா, இது எல்லாத்தையும் உண்டாக்குனது ஒண்ணு இருக்குல்ல, அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இவங்க உண்டாக்குன விழுந்து உடஞ்சு போயிருக்குல்ல, அதுல இருந்து படிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை பேசல. we are not talking about the fallen images or fallen knowledge. நாம என்ன பேசுறோம்? இது எல்லாத்தையும் உருவாக்கின ஒன்று இருக்கிறது, அதுதான் அந்த வார்த்தை. அது உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அது வேற மாதிரி கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென். இது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அன்பிலீவபிளா இருக்கு, நம்ப முடியாததா இருக்கு. எப்படிங்க அது சாத்தியம்? இன்னைக்கு கூட கடவுள் உங்ககிட்ட பேசுவார்னா உங்களுக்கு அது அன்பிலீவபிளா தான் இருக்கும், நம்பவே முடியாது. அது எப்படிங்க இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கூடுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் பேசின எல்லாருமே அப்படிதான் அப்படியே அதிர்ந்துருக்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. மோசையே சொல்றான், வேற யாரையாவது அனுப்புங்க, என்னால என்ன விட்டுருங்க. கடவுள் சொல்றா, இல்லை வா, உன்னை வச்சுதான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த அடிமைகளை விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒரு வேலையை தேவன் செய்ய வைக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தரும் கனவுகள் பொய்க்கனா அல்ல, அது வெறுமையாய் திரும்பாது, அது நிறைவேறும். ஆமென். நீங்க தேவ வார்த்தை கேட்பதினால் வந்த நம்பிக்கையினால் ஒரு கனவு உங்களுக்கு வந்திருக்கா? அப்படிப்பட்ட கனவை தான் நீங்க காண்றீங்களா? நான் சொல்றேன், அப்ப சரியான அஸ்திபாரம் அது. அதை எந்த புயலும் எந்த மழையும் அதை இடிக்க முடியாது, அதை கலைக்க முடியாது. ஆமென். சும்மா போற போக்குல யாரோ சொன்னாங்க, அவங்க பண்ணிடுவேன்னு சொன்னாங்க, இவங்க செஞ்சிருவேன்னு சொன்னாங்கிறது அடிப்படையில் ஒரு கனவு வந்துச்சுன்னா ஐ எம் சாரி, அதுக்கு கேரண்டி கிடையாது. அதான் நீங்க எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன்,
செஞ்சிருவேன் நாங்கள் கடைசியில் செஞ்சிட்டாங்க பாஸ்டர், வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அது வேற. ஆனால் நான் பேசுறது அது கிடையாது. நான் பேசுறது தேவனுடைய வார்த்தை. ஆமென். இது கேட்டுட்டே இருங்க. இது மூலமா உங்களுக்கு ஒன்று உண்டாகும். இது மூலமா உங்களுக்கு ஒரு கனவு வர ஆரம்பிக்கும். கடவுள் உங்களோடு பேசுவார். அதுதான் உங்க வாழ்க்கைக்கான காரியமாக இருக்கிறது. ஆமென். அதை எடுத்து நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். ஆமென். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சக்சஸ் வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப கவனிங்க, எப்படி இருக்குது பாருங்க. அது முதல்ல வார்த்தையின் மூலமாக அவருடைய எண்ணங்களை நமக்குள் தருகிறார். அப்படி தருகிற எண்ணங்கள், கனவுகள் கண்டிப்பா என்ன பண்ணுது? நிறைவேறுகிறது. அது எப்படி இருக்குது பாருங்க. 12வது வசனம், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். இது எப்படி இருக்குதுன்னா, கடவுளுடைய கனவை நீங்கள் எப்போ சுமந்து இந்த பூமியில் நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவுமே என்ன நடக்க ஆரம்பிக்கும் தெரியுமா? இந்த ஹோல் கிரியேஷனும் இந்த முழு சிருஷ்டியும் உங்களுக்கு ஆதரவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தட் இஸ் a things. அதுதான் விஷயம். அதுதான் விஷயம். அதுதான் விஷயம். பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம், ட்ரீஸ் எல்லாம் பாக்குறீங்களா, மரங்கள் அதெல்லாம் கிளாப்ஸ் பண்ணுமா? வந்துட்டார் ஐயா, இவருக்காகத்தான் காத்திருந்தோம். உங்களால் நம்ப முடியுதா? இதுதான் நிஜம். ஏன்னா அது வரைக்கும் நீங்க சாதாரணமான ஆளா இருந்தீங்க. உங்களுக்கு என்னன்னே புரியல. இப்போ உங்களுக்குள்ள வார்த்தை வந்துடுச்சு, நோக்கம் வந்துடுச்சு, கனவு விளங்கிடுச்சு. இப்போ அந்த வார்த்தையை பெற்று நீங்க இந்த உலகத்துக்குள்ள போகும் பொழுது இங்க இருக்கிற எல்லா சிருஷ்டியும் அதுக்கு ஆதரவா வேலை செய்ய ஆரம்பிக்கும், அதுக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்காக அது இயங்குகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இது புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன், ஒருத்தன் மீனவன் கடல்ல போய் மீன் பிடிக்கிறான். அது அவனுடைய வேலை, அவன் செய்யறான். ராத்திரி முழுதும் கஷ்டப்பட்டு பார்க்கறான், ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ காலையில கடற்கரையில வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். இயேசு வாராரு, அவன் போட்டை கேட்குறாரு, அதில் நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. எல்லாரும் கேட்ட மாதிரி அவன் காதுலேயும் கொஞ்சம் வார்த்தைகள் உள்ள போயிருக்கு. இப்போ இயேசு சொல்றாரு, நான் தான் சொல்றேன், வார்த்தை வரும்பொழுது என்ன வருது? மொளை கிளம்புது. முடிச்சிடலான்னு நினைப்பீங்க, ஆனால் இவர் மொளையை கிளப்பி விட்டுருவார். அவ்வளோந்தாங்க அப்படின்னா அவர் அவ்வளோந்தான் கிடையாது. அவர் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் அவ்வளோந்தான் கிடையாது. அவ்வளோந்தாங்கிறது ஆரம்பிச்சு விட்டுருவார். ஆமென். வலையை அலசிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ வார்த்தை வருது. இப்போ வார்த்தை அவனுக்கு உண்டாக ஆரம்பிக்குது. அதை அவன் கேட்டுகிட்டே இருந்திருக்கிறான் பாருங்க. இப்போ சொல்றாரு, படகை தள்ளிட்டு எங்க போ? ஆழத்திற்கு கொண்டு போ, வலைகளை போடு அப்படி சொல்றாரு. அப்போ அவன் ஒன்று சொல்றான் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாரு? அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள், அவனுடைய ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்றான். ஏற்கனவே மண்ணை கவனது தெரியாதா? ஏற்கனவே அதையும் இதையும் பண்ணி நான் தோத்து போனது தெரியாதா? இப்போ சில பேருக்கு புதிய கனவுகளோ புதிய செயல்களுக்கோ அவங்க மனசு தயாராகாது. ஏன்னா ஏற்கனவே வாங்கன்னு வாங்கியிருப்பாங்க. அப்படிதாங்க இப்படிதாங்க அப்படின்ட்டு எல்லாமே உடஞ்சி போயிருக்குது வாழ்க்கையில். அதனால பாருங்க, அவன் சொல்றான், நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஏற்கனவே நான் முயற்சிகள்லாம் எடுத்து பார்த்த ஆளுதான், ஆனா ஒண்ணு கூட அகப்படவில்லை. ஆனா இப்போ அதில் நிக்கல பாருங்க. இப்ப சொல்றான், ஆகிலும், எல்லாம் சொல்லுங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன்? வார்த்தை உள்ள வந்தா படைப்புகள் கூட உங்களுக்கு வேலை செய்யும். கரெக்டா? இந்த சம்பவத்துல நீங்க அப்படியே பாருங்க என்ன நடக்குது. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்ட்டு இப்ப எடுத்துட்டு போட்டை எடுத்துட்டு போறான். இப்ப வலைய போட்டா எங்கேயோ இருக்கிற மீன் கரெக்டா அவன் வலைக்குள்ள வருது, அவன் நெட்டுக்குள்ள வருது, அவன் வலைக்குள்ள வர்ற மாதிரி தேவன் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இதுக்கு முன்னாடியும் அதே கடலுக்குள்ளதான் போனான், அதே ஆளு தான் போனான், அதே வலை தான் போட்டான். வராத மீன் இப்ப எப்படி வந்துச்சு? ஏன்னா தேவனுடைய வசனம் தான்
அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது அதுதான் கோடு வேர்ட். பெரிய பெரிய கம்ப்யூட்டர் பெரிய இதெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கிறாங்க. அது போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடுறாங்க மாதிரி முழு சிருஷ்டிப்பையும் கனெக்ட் பண்ண ஒன்று இருக்கிறது, அதுதான் வார்த்தை. ஆமென். அதை பெற்று இப்போ அவன் போறான். அதை பெற்று அவன் போனதுனால இப்போ என்ன நடக்க ஆரம்பிக்குது, அந்த வார்த்தைங்கிற ஃப்ரீக்வன்சிக்குள்ள அவன் உள்ள நிற்கிறதுனால இதுவரைக்கும் கனெக்ட் ஆகாத மீன் இப்போ கனெக்ட் ஆகுது. இதுவரைக்கும் வராத பிசினஸ் வருது. இதுவரை நடக்காத ஒரு மாற்றத்தை அவன் வாழ்க்கையில் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆமென். இதுக்கு முன்னாடி நீங்க தொழில தோத்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப முயற்சி பண்ணி நஷ்டமாய் போயிருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், வார்த்தையின்படி வலையை போடுங்கள். வலை கிழியத்தக்கதாய், படகு அமிழத்தக்கதாய், திரளான மீன்களை நீங்கள் மீண்டும் பிடிப்பது நிச்சயமா இருக்கு. ஆமென். ஊழியமா கூட இருக்கலாம். சிலர் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒரு ஆத்துமா கூட வரலங்க. நானும் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் கூட பெருசாக ஆதாயம் பண்ண முடியல. ஆனால் எப்போ அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்புறம் செய்ய ஆரம்பித்தா, இப்போ பாருங்கள், காலையில் துவங்கி சாயம் முடிய மாட்டேங்குது நமக்கு. இந்த இதில் வெளியில் வேறு மீட்டிங்ஸுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது, பண்ணவே முடிய மாட்டேங்குது. இப்போ இன்னும் நிறைய ஆட்களை எழுப்பி அவங்கள வச்சு பண்ணுற மாதிரி காரியங்கள் என்ன பண்ணிடுச்சு, மாறி போயிட்டு இருக்குது. ஆமென். அப்போ அது ஊழியமாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறேன், ஒருத்தர் சொன்னார், நாங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறோம் ஐயா, ஆனால் எங்கிட்ட இடம் இல்லை, எங்ககிட்ட அது இல்லை இது இல்லைன்னு. நான் சொன்னேன், என்கிட்ட கூட தான் ஒன்றுமே இல்லை, ஆனால் வார்த்தை இருந்துச்சு, ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், உங்ககிட்ட மற்றதெல்லாம் இல்லாத பிரச்சனை இல்லை, வார்த்தை இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆமென். இதுதான் நான் சில நல்ல தலைவர்கள்ட்ட இருந்துலாம் கற்றுக்கொண்டேன். அவங்களாம் சொன்னது என்ன, வார்த்தை இருக்கா, மரத்தடியில் கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆமென். நம்ம ஊரில் மரத்தடி தான் விசேஷமானது. சாமியார், புது சாமியார் யாரோ வந்திருக்காரு வந்துடுவாங்க, யாரும் சொல்லாத அருளுரைகளை இவர் அள்ளி வழங்குகிறாரே அப்படின்னு வந்து உட்காந்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் நிறைய பேர் எனக்கு இந்த லெட்டர்ஸ்லாம் அனுப்புவாங்க. இப்போ கூட அப்படி வந்துக்கிட்டே இருக்கும், நாங்கள் அங்கு செய்கிறோம், எங்களுக்கு இடம் இல்லை, நீங்கள் ஒரு ஆலயம் கட்டித்தாருங்கள், அது அங்கே வந்து எல்லாம் கட்டலாம், எல்லாம் ரைட்டு தான். நான் கேட்குறேன், நான் உங்கள் முதல்ல வார்த்தை இருக்குதா? வார்த்தை இல்லைன்னா அப்புறம் நீங்கள் பில்டிங் தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெரிய பெரிய ஆலயங்கள் காலியாகவே இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? சில கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை இப்போ வாடகை கொடுத்தாங்க, ஆலயம் வரமாட்டேங்குன்னு என்ன பண்ணுறது? இன்னும் சோகமான நியூஸ்லாம் இருக்குது. நிறைய ஆலயங்கள் வந்து மசூதிகளாக மாற்றப்பட்டிருக்கு, வித்துட்டாங்க. ஆமாம், இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் அது சர்வசாதாரணமாக நடந்துடுச்சு. ஏன்னா எல்லாம் இருந்தது, எது மட்டும் இல்லாமல் போயிடுச்சு, வார்த்தை இல்லாமலே போயிடுச்சு. வார்த்தை இல்லைன்னா எதுவுமே இல்லை, அவ்வளோதான். வார்த்தைங்கிறது என்ன? கடவுளுடைய நினைவுகளை, கனவுகளை, திட்டங்களை, நோக்கங்களை சுமந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சாதானே வாழ முடியும். அது என்னன்னு தெரியலன்னா வாழவே முடியாது. சும்மா உட்கார கடவும், எழுந்திருக்க கடவும், அப்படி இப்படி வர கடவும்னு எல்லாம் முடிஞ்சிரு மாதிரி பாரம்பரியமாக பண்ணிட்டே இருந்தா அங்கே ஒன்றுமே நடக்கிறதுக்கு இல்லை. அப்போ ஊழியமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நான் சொல்கிறேன், வார்த்தை உண்டாச்சுன்னா சிருஷ்டிகளே உங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும், படைப்புகளே உங்களுக்கு பணிபுரிய ஆரம்பிக்கும். ஆமென். இது பண்ணி பாருங்க, வார்த்தையில நிறைஞ்சு பாருங்க, தேவனுடைய வசனங்களால நிறைஞ்சு பாருங்க. அடி பணியாதெல்லாம் அடி பணியும். எப்படி போட்டு பாருங்க, பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கிளாஸ் பண்ணும். ஆமென். இதோ தேவ புத்திரன் வந்து விட்டான், தேவ புத்திரி வந்து விட்டாள். ஆமென். இவருக்கு வேலை செய்வதுதான் நம்முடைய இது. ஆமென். இது எப்படின்னா, அது வரைக்கும் ஒன்றுமில்லாத ஆள் கையில் ஒரு பெரிய கம்பெனியினுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உள்ளே வந்த உடனே இப்போ அவன் போனால் திறக்காத கதவெல்லாம் திறந்து கொடுக்காதெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. அது மாதிரி தான் பாருங்க, வார்த்தை உள்ள நுழைஞ்ச உடனே கடவுளின் கனவு, கடவுளின் நினைவுகள் உள்ள வந்த உடனே இவனா இல்லை, இவன் இதை உருவாக்கின நோக்கத்துக்கான கனவை தனக்குள்ளே வைத்து இருக்கிறான், ஆகையால் இவனுக்கு பணிபுரிவதுதான் நியாயம் என்று இந்த படைப்புகள் எல்லாம் உங்களுக்காக பணிபுரிய ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? பேசுறது விளங்குதா? பாதி பேருக்கு விளங்குதா? அப்போ சூப்பர் பிரசங்கம் தான். எல்லாருக்குமே விளங்குதா?
அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. பொண்ணு எதுக்கு, வெள்ளி எதுக்கு, மீன் எதுக்கு, இடங்கள் எதுக்கு, எல்லாத்துலேயும் ஒரு இது இருக்கு, கோடு இருக்கு. இப்போ நீங்க உள்ள இதை உள்ள வச்சுட்டு போகும்போது இதுக்கு வேலை செய்யறதுக்கு தான். எல்லாம் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் ஆமென் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இதுவரைக்கும் அவன் வெறும் மீனவன், இப்பொழுது கடவுளின் கனவை சுமக்கும் மீனவன். போல வராத மீன் உள்ள வருது, வராத காசெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல வரும், வராத பணங்கள் உங்க வாழ்க்கையில வரும், நடக்காத தொழில்கள் நடக்கும், திறக்காத கதவுகள் திறக்கப்படும். ஒவ்வொரு நாளும் வாரி வாரி கொடுக்கவும் காரியங்களை செய்யவும் எப்படி எப்படி முடியுது? எந்த டைம்லயும் முடியுது. லாக்டவுன் டைம்ல தான் நல்லா செய்ய முடியுது. நிறைய பேருக்கு அது எப்படிங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வெறுமனையாய் திரும்பாது, அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். தேவனின் நினைவுகளை சுமப்பது என்றால் சும்மா கிடையாது. கடவுளின் திட்டங்களை கனவுகளை இருதயத்தில் பெற்று வாழ்றதுன்னா சும்மா கிடையாது. அதுக்காக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுக்காக தான் எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறது. எப்போ வார்த்தை உங்களுக்கு வருதோ அப்பொழுது படைப்புகள், தேவ தூதர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப பாருங்க, பிரயாசப்பட்டு வராதது இப்ப ஈஸியா வருது. ஆமென். இப்ப போட்டா சுலபமா உள்ள வர ஆரம்பிக்குது பாருங்க. அப்போ படைப்புகள் கூட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த கிரியேஷன் உங்களுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணும். அது வரைக்கும் முயற்சி இருந்தது, ஆனா வெற்றி இல்லை. ஆனா இதுக்கப்புறம் முயற்சியில, ஒவ்வொரு முயற்சியில வெற்றியை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில அதை நான் டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன். நீங்க அடுத்து எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு முயற்சிகளிலையும் உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படிக்காக நான் பேசுகிறேன். ஆமென். அதனாலதான் பாருங்க, நீங்க அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இது தெரியும் தானே அந்த வார்த்தை? எல்லாருக்கும் தெரியும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனா அந்த அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்க. அவன் எவன்? அந்த அவன் எவன்? அவன்னா என்ன, ரோட்ல போற ஆள் இல்லாமா அவன் செய்வது வாய்க்கும், வாங்க வாங்க இவன் செய்வது வாய்க்கும், அப்படி கிடையாது. எவன் அவன்? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். ஏன்னா சும்மா கிடையாது பாருங்க. அவன் கடவுளுடைய வார்த்தையை பெறும் பொழுது அவன் கடவுளுடைய நோக்கங்களை பெறுகிறான், கடவுளுடைய கனவுகளை பெறுகிறான், கடவுளுடைய திட்டங்கள் எல்லாம் அவனுக்குள்ள வந்துடுது. இப்ப அவன் போய் கை வச்சா வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, அவன் செய்வது வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சும்மா கிடையாது. ஏதோ நீங்க நான் போய் ஒன்னு அடைய போறேன், இல்ல நான் போய் ஒன்னு இல்லைங்க. தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்க நம்ம பாட்டுக்கு எப்படியோ இருந்தாங்க, நமக்குள்ள கொண்டு வந்து அவர் தான் இந்த கனவுகள்லாம் விதைக்கிறார். இன்னைக்கு மாலையில கூட உங்களுக்குள்ள விதைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். சாதாரணமான பிள்ளைகளுக்குள்ளே அசாதாரணமான தேவன் உயர்ந்த நினைவுகளை, உயர்ந்த காரியங்களை அவர் விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். சும்மா கிடையாது. நான் வீடு கட்டுவேனா, நீ வீடு கட்டுறது என்ன, பல பேருக்கு கட்டி கொடுக்கிற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு பலனை தருவார், கடவுள் உங்களுக்கு ஆற்றலை தருவார். அது எப்படிங்க நடக்கும் தெரியாது. ஆனா நடக்கும்னு ஒருத்தர் அனுப்பி இருக்கிறாருன்னா எந்த கதவை திறப்பார்னு தெரியாது, எதை உழுப்புவார்னு தெரியாது, யாரை அனுப்புவார்னு தெரியாது, எந்த விதத்தில் அது முடியும் தெரியாது. ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? சும்மா கிடையாது பாருங்க. நான் இப்படி இருப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமி, அது ஏன் விருப்பம் அல்ல, அது உமது கனவு. இன்னையிலிருந்து உம் வார்த்தையின்படி ஆக கடவது என்று அந்த கனவை நான் ஏற்றுக்கிறேன்னா அப்ப அது வெறும் வெறும் உங்க கனவா மட்டும் இல்ல, அது தேவன் கொடுத்த கனவா மாறுது, தேவ வார்த்தையா அது மாறுது. அதுக்கு முன்னாடி படைப்புகள் எல்லாம் பணிபுரிய ஆரம்பிக்கும், சிருஷ்டிப்புகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, நான் எத்தனையோ வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று நீர் சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடையதெல்லாம் என்னுடையதா இருக்கிறதுன்னு கடைசியில் பார்த்தா வெள்ளியும் பொண்ணுமா வருது. ஆமென். எத்தனையோ பேருக்கு நல்லது செய்யணும்னு உம்முடைய வார்த்தையில போட்டிருக்கு. நான் செய்யணும் ஆண்டவரே,
இப்படி வார்த்தை கூட கனெக்ட் ஆக நீங்க கடவுள் கூட கனெக்ட் ஆகுறீங்க. நீ காலையில கூட சொன்ன இல்லையா, கடவுளை பிடிச்சிக்கோ விட்டுறாத அப்படிங்கிறாங்கன்னா, கடவுளை எப்படி பிடிக்கிறது? நிறைய பேர் தேடி இருக்காங்க. நீங்க பார்த்தா சொல்லுங்க, நான் அவரை தான் பிடிக்கணும்னு இருக்கேன் அப்படின்ட்டு. கடவுளை எப்படி பிடிக்கிறது? வார்த்தையை பிடிக்கிறது தான். ஆமென். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படியாய் சொல்லியிருக்கே அப்படின்னீங்கன்னா கடவுளே பிடிக்கிறீங்க. நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னா கடவுளே நீங்க பிடிக்கிறீங்க. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறது அப்படின்னு பிடிச்சீங்கன்னா கடவுளே பிடிக்கிறீங்க. அப்ப அந்த வார்த்தை அங்க இருக்கிற வியாதியை அது துரத்தும், அங்க இருக்கிற தரித்திரத்தை துரத்தும், உங்களுக்கான ஆரோக்கியத்தை, செழிப்பை, சுகத்தை அது திறந்து விடுகிற ஒரு வேலையை அது செய்யக்கூடிய வார்த்தையாக அது இருக்கிறது. சும்மா இல்ல பாருங்க, சும்மா இல்ல. நம்ம இந்த பார்க்குற காரியங்களே பார்த்து இதிலே வாழ்றோம். இல்ல, இதெல்லாம் உண்டாக்குன ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் எது உருவாக்கினது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாச்சு. இப்ப அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருது. அந்த கிறிஸ்து என்கிற வார்த்தையினால தேவன் உங்களை நிரப்பும் போது சிருஷ்டியே உங்களுக்கு கீழ்ப்படியுது. ஆமென். அவனுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதுக்காக வேலை செஞ்சே ஆகணும். அப்போ எப்படி வாழ்க்கையில காரியங்கள் நடக்குது, எப்படி தேவன் காரியங்களை செய்யறாருன்னா ஒரு டைம் புரியவே இல்லை. அப்புறம் தான் கண்ணெல்லாம் திறக்குது. அவன் செய்வதெல்லாம் அந்த அவன் யாருன்னு கண்டுபிடிச்சேன் நான். அந்த அவன் யாரு? வார்த்தையை தன் எண்ணங்களுக்குள், தன் நினைவுகளுக்குள் கொண்டு வந்து விதைக்கிறவன். காலையில எழும்பினாலும் உங்க குடும்பமோ எதுவோ, ஆண்டவரே நீர் இதை சொல்லி இருக்கிறீர் இப்படின்னீங்கனாலே சம்திங் ஏதோ நடக்குது. ஏன்னா அது நீங்க சொன்னது இல்லை, அவர் சொன்னது இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமென். அதை ஆப்ரேட் பண்றது உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஆனா அது ஏதோ நீங்க அப்படிங்கிறது இல்லை, அவர் சொல்லிட்டாரு. உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. ஆமென். இந்த ஒரு கீயை வச்சு அம்புட்டு கதவையும் திறந்துடலாம். ஆமென். உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. ஆமென். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வாழ்க்கையின் காரியங்களை என்ன வேணும்? அதை பற்றி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லுங்க. என் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாய் இருக்கும். ஆமென். நானும் என் வீட்டாருமாய் ஒன்றாய் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்றுகள் என் வீட்டில் ஓடும். ஆமென். என் வீடு இப்படி இருக்காது, என் வாழ்க்கை இப்படி இருக்காது. அப்படி சொல்லும் போதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? தேவனின் கனவுகளை நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. You are speaking the will of God. You are speaking the dream of God. எதையோ நீங்க பேசிட்டு இல்லைங்க, வெத்து வார்த்தை கிடையாது அது. சும்மா ரோட்ல நின்றுக்கிட்டு யாரோ சொன்னது, யாரையோ இது பண்ணது அப்படி கிடையாது. அது கூட வேலை செய்து பாருங்களேன். சில பேருக்கு யாரோ சொன்னாங்கன்ட்டு நின்றுக்கிட்டு நான் நம்பானியாவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ஏதோ ஒன்று வேலை நடக்க தான் செய்யுது. ஆனால் நான் அதை பேசல. நான் பேசுறது என்னன்னா கடவுளுடைய வார்த்தையினால் வருகிற கனவு. அது எப்படி வெறுமனியா திரும்பும்? இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க எனக்கு இப்படி செய்வாங்கன்னு மனிதன் சொன்ன வார்த்தையே பிடிச்சி வாழ்நாளெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு மாலையில் படிச்சுட்டு இருக்கிறது கடவுளுடைய வார்த்தையினால் உண்டாகும் கனவு, அதனால் ஏற்படுகிற நிறைவேறுதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அது வெற்று கனா அல்ல, அது நிறைவேறும் கனவாக அது இருக்கு. ஆமென். எதை நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க? எதை எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதை பேசிட்டு இருக்கிறீங்க? உங்க நம்பிக்கையின் அஸ்திபாரம் எது? இப்படி சொல்லியிருக்கே சுவாமி அப்படின்னீங்கன்னா அது வரைக்கும் நடக்காதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆமென். ஊழியமும் அப்படி செஞ்சு பாருங்க. வார்த்தையின்படி நான் இந்த ஊழியத்தை செய்ய போறேன், வார்த்தையின்படி இந்த தொழிலை செய்ய போறேன், வார்த்தையின்படி என் குடும்பத்துக்குள்ள சில காரியத்தை நான் செயல்படுத்தி பார்க்க போறேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு எல்லாமே கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிதான் ஆகணும். அப்படிதான் நடக்குது பாருங்க. 13வது வசனம் முடிக்கலாம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். அது வரைக்கும் என்ன இருந்தது? அது வரைக்கும் என்னது? முட்செடி. ஆனா இப்ப முதல்ல முட்செடிக்கு பதிலாக ஒரே முள்ளா இருந்தது வாழ்க்கையில. இப்ப அதுக்கு பதிலாக என்ன முளைக்குது?
அவங்க ஊரில் இருக்கிற ஒரு மரத்தை பற்றி பேசுகிறேன். நம்ம ஊரில் இருக்கிற மரத்தை நீங்கள் போட்டு படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சந்தன மரமாக முளைக்குது, ஆமேன். ஆமாம், தேக்கா முளைக்குது, ஆமேன். வேறு என்ன மரம்லாம் இருக்குது பிரதர்? எல்லாம் போடுங்க. செம்மரமா, இதெல்லாம் விலையேற பெற்ற மரமோ அதெல்லாம் வருது, ஆமேன். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும், ஆமேன். எங்கிருந்து எங்க கொண்டு வந்துடுறாரு பாருங்க. துன்மார்க்கமா இருக்கிறோம், நம்மளை கூப்பிடுறாரு, மன்னிக்கிறாரு, அவர் நினைவை கொடுக்குறாரு, கொடுத்து அதை ஊற்றிக்கிட்டே வராரு. அதில் நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். திடீர்னு பார்த்தா முள்ளும் கல்லுமா இருந்த வாழ்க்கை பூஞ்சோலையாய் மாறுகிறது. திடீர்னு பார்த்தா சந்தன மரமாய் மாறுகிறது. திடீர்னு பார்த்தா எங்கிருந்து இந்த மாற்றம் வந்து நினைக்கிற மாதிரி வாழ்க்கையே மாறுது. அப்படி மாறுகிற ஒரு வாழ்க்கை அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும், ஆமென். முள்ளுலெல்லாம் கடவுளுக்கு ஒரு கீர்த்தியும் கிடையாது. சில பேர் அதை பேசிருக்காங்க, இந்த முள்ளுகளோடு நீங்கள் வாழ்வதுதான் இல்லைங்க. முள்ளில் என்ன பெரிய கீர்த்தி? அதுக்கு பதிலா அதை பிடுங்கி தூக்கி தூர போட்டுட்டு இது வரைக்கும் இல்லாத ஒன்றை அவர் கொண்டு வருகிறார், ஆமென். முள்ளும் கல்லும் வாழ்க்கையில சோகமோ அது இதுவும் கிடையாதுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கடவுளுடைய வார்த்தை வந்து உங்க வாழ்க்கையை வேற எதுவும் டிசைட் பண்ண அனுமதிக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை எல்லாவற்றிலும் முடிவெடுக்க அனுமதிங்க. உங்களுடைய பவுண்டரிஸை, உங்க வாழ்க்கையின் எல்லை கோடுகளை எதுவும் தீர்மானிக்க விடாதீங்க. தேவனுடைய வார்த்தை தீர்மானிக்க விடுங்க, ஆமென். நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படி தீர்மானிக்க விடுங்க. முள்ளா இருக்கலாம், ஆனா முள்ளா இருக்குங்கிறதுனால முள்ளுகள் தான் வாழ்க்கை அப்படி வாழாதீங்க. காஞ்சோரியா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ட்ரையா இருக்கலாம், ஒன்றும் பெரிய இல்லாம இருக்கலாம், கடன் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம், வாழ்க்கையில வழிகள் இருக்கலாம், வாழ்க்கையில உதவியற்ற நிலையில இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அதான் வாழ்க்கைன்னு உட்காராதீங்க. இன்னைக்கு கடவுள் வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார், வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். இது அல்ல, இதுக்கு பதிலா ஒண்ணு முளைக்க போகுது, ஆமென். ஆமா, சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கடவுள் அதை பிடுங்கி போட்டுட்டு அதுக்கு பதிலா ஒண்ணு செய்கிறவராக அவர் இருக்கிறார், ஆமென். அப்படி செய்யறதுதான், அப்படி மாறுறதுதான் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும், ஆமென். சொல்லிருக்காலே, நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன், ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த ப்ராமிஸ் உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது. நான் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன், நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலேயும் நான் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் நான் உண்டாகும்படியாக செய்வேன், ஆமென். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ நாணம் அடைவதில்லை, உன் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன்கள் வரும். இப்ப பாருங்களேன், இதை கேட்கும் போதே ஒரு ட்ரீமை உள்ள கொண்டு போறாரா போடலையா? நம்ம வெட்கத்திலேயே இருக்கிறோம். இப்ப வார்த்தை வருது, வெட்கம் கிடையாது, இரட்டத்தனையா வருதுன்னா there is a dream of God. அது ஒரு வாழ்க்கையில நிறைவேறியே தீரும். அதெல்லாம் சொல்றேன், வசனம்னா வசனம் இல்ல, it's a dream, it's a God's desire. அது வருதுங்க. நம்ம வசனத்தை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒன்றுக்கு மாறாக கடவுளின் வார்த்தை ஒண்ணு வருது. நீ சாக மாட்டாய், நீ பிழைத்திருப்பாய், நீ சாக மாட்டாய், நீ பிழைத்திருப்பாய், நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து சொல்லுவேன். மரண படுக்கையில் இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த வார்த்தை கொண்டு வந்து கடவுள் விதைக்கிறாரு. நீ படுக்கையில் இருக்க மாட்ட, நீ எழும்புவாய். அந்த மாதிரிதான் காரியங்கள் நடக்குது. வாழ வழி இல்லாம இருக்கிறோம், ஆனா கடவுளுடைய வார்த்தை வருது, உன் கை வாரி இறைக்கும். இப்ப என்ன ட்ரீம் பாருங்க, இதுக்கே வழி இல்லைன்னு இருக்கிறோம். கடவுள் இதுக்கு இல்ல, இப்படி இறைக்கும் கைகளாய் உன் கைகளை வைக்க போறேன்னா, ஆமென். உங்க வார்த்தையின்படி ஆக கடவுளீங்கன்னா நீங்க கடவுளோட கை கோர்க்க ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்நாள்லாம். யாராவது எனக்கு செய்யுமா? அதான் அடிக்கடி சொல்லும் போது தரித்திர புத்தியெல்லாம் தூக்கி துற போட்டு வார்த்தையில் செழுமையாக மாற ஆரம்பிங்க. சிருஷ்டியே உங்களுக்காக வேலை பார்க்கும், ஆமென். சிருஷ்டியே உங்களுக்கு ஆதரவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும்,
ஆமென். அது வரைக்கும் உங்களை பார்த்து ஓடின காரியம் உங்களை நோக்கி ஓடி வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இங்க ஒரு சகோதரன் வந்தார், இப்பதான் வந்துட்டு இருக்கிறாங்க. நீ காலைல கூட அவங்க குழந்தைகள்லாம் ஜோம் பண்ணோம். அப்போ அவர் சொன்னாரு, ஒரு டைம் என்னெல்லாமோ செய்ய ஆசைப்பட்டேன், காசு கீசெல்லாம் இழந்து போயிட்டேன், எத்தனையோ பேர் கொண்டு போயிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி தேடி போனால் கூட அது எனக்கு கிடைக்காது, அந்த ஆளும் பார்க்கவே முடியாது. ஆனால் நான் வந்தேங்க, வார்த்தையை தான் கேட்டேன். இப்போ ஃபோன் பண்ணி உங்களுக்கு காசு தர வேண்டியது இருக்குல்ல, அக்கௌண்ட் நம்பர் தாங்க போடுறேன் அப்படிங்கிற அவர். இப்போ இவர் பரவாயில்லங்க, அது நான் அதெல்லாம் மறந்தே போயிட்டேங்க, நீங்க வச்சுக்கோ. அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாங்கியிருக்கோம்ல தருவோம்ல. எப்படி என்னடா நடக்குது இது? நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உங்க உள்ள வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பாப்பீங்க. நீங்க தேடி வராதது கூட உங்களை தேடி வரும்படியான ஒரு செயலை அது செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மாகாதாராபோ. இன்றைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையெல்லாம் விட பெருசு தேவனுடைய வார்த்தை. அதற்கு எல்லாம் கீழ்ப்படிந்தாகும், அதற்கு ஏற்றா போல் இங்க எல்லாம் மாறியாகும். உங்க ஒருத்தருக்காக கூட கடவுள் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் இந்த பூமியில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நம்புங்க, நீ நம்புங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு மாறா ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், கடல் கொந்தளிக்கு, படகெல்லாம் இதாகுது, ஷேக் ஆகுது. அவனை தூக்கி இப்போ எங்கே போட்டுருங்கன்றாங்க. அவனே சொல்கிறான், என்னை தூக்கி போட்டுருங்க, எனக்காண்டி தான் இவ்வளோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் வார்த்தையை சுமந்துட்டு போகிறான், அங்கே ஷேக் ஆகுது, உடையுது. ஆனால் கடவுள் சொல்றாரு, உனக்காக 50 பேரையும் காப்பாத்திடுறேன் அப்படிங்கிறார். இப்பவும் பவுல் சொல்றான், எனக்காக தான் இது எல்லாத்தையும் நடக்குதார். எத்தனை பேர் புரிஞ்சு? உங்களுக்காக தான் எல்லாம் நடக்கும். ஆமென். உங்க ஒருத்தருக்காக செய்வார். அவன் சொல்றான், நீங்க யாரும் பயப்படாதீங்க, எனக்கு ஒரு கனவு இருக்கு, நான் ராயனுக்கு முன்பாக நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால எனக்காக இந்த கப்பல் ஒழுங்கா போயிடும் அப்படிங்கிறான். ஆமென். என்ன மாதிரி பாருங்க. ஏன்னா தேவனிடத்திலிருந்து வந்த கனவு ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வந்த சில திட்டங்கள் என் வாழ்க்கையில இருக்குது. அதனால பயப்படாதீங்கன்னு சுத்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்றான் பாருங்க. இந்த மாலை வேளையில் நான் சொல்றேன், தேவனுடைய எல்லாத்துக்கும் மேலாக கடவுளுடைய வார்த்தையை எடுங்க, அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுங்க. அவர் சொல்லியிருக்கிறத எடுங்க. இப்படி சொல்லியிருக்கு சுவாமி, இப்படி எழுதியிருக்கு சுவாமி, அப்படிதான் எனக்கு நடக்கும். ஆமென். அதுக்கு மாறா இருக்கிறதெல்லாம் மாறும், அதுக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் நீங்கும். ஆமென். அப்போ எப்படியோ இருந்த வாழ்க்கை, முச்செடி முளைத்திருந்த வாழ்க்கையை தேவதார் விருட்சங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையை மாத்திட்டார். ஆமென். அது கர்த்தருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருக்கிறது, அது அடையாளமாக இருக்கிறது. இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையை அம்புட்டு தூரம் கொண்டு போறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவ்வளவு தூரம் கொண்டு போறதுக்கு தான், ஒரு நித்திய மாட்சிமைக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமா, உன்னை கீர்த்தியாக்க தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அடையாளமாக உன்னை இருக்க நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க கடவுளுடைய வார்த்தை கேட்கும் போது இனிமே இப்படி கேளுங்க. நீங்க கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் போது இனிமே இப்படி படிங்க. கடவுள் தன்னுடைய நினைவுகளை, கனவுகளை இன்று காலை எனக்குள் விதைக்கிறார். காலை எடுத்து படிங்க. காலை எடுத்து ஒரு நல்ல டேப்ஸ் கேளுங்க, ஒரு நல்ல மெசேஜை கேளுங்க, ஒரு நல்ல பகுதியை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. வாசிக்கும் போது அப்படி எப்படி படிங்கன்னா, அவருடைய கனவுகள் எனக்குள் விதைக்கப்படுகிறது. நீங்க உங்க வாழ்க்கையின் அனுபவங்கள், உங்கள் சூழ்நிலைகள் அங்கிருந்து வருகிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அது உள்ள வந்து அதுல சொல்லி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் மாத்தும். ஆமென். ஆமா, அப்படிதான் நடந்திருக்குது எல்லாருக்கும், உங்களுக்கும் அப்படிதான் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வேகமா ஷாட்டே லேபோரோ ஹோசேகே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, நீங்க இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், இந்த மாலை உங்களுக்கான ஒரு மாலையா இருக்கிறது. நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்கல, கடவுளின் கனவுகள் உங்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தன் நினைவுகளை உங்களுக்குள்ள போட்டிருக்கிறாரு.
இப்ப நான் சொன்னதுதான் நடக்கும். நீ எதையோ பேசாத, நான் சொன்னதை சொல்லு. நான் பேசினதை பேசு. உன் காதுல கேட்கறதெல்லாம் பேசாத. உனக்கு வர்ற பயத்தெல்லாம் நீ பேசாத. ஹல்லேலூயா. என் வார்த்தை அது வெறுமனையாய் திரும்பாது. அது அனுப்பின காரியத்தை அது முடிக்கும். ஆமென். உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, அது என் மூளையிலிருந்து பிறந்த தத்துவங்கள் அல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு மாலையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் அதை தேவ வசனமாய் பெற்றுக் கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். ரஹனமா ஷாதாலா காதாராபா. இன்னைக்கே உங்க வியாதியிலிருந்து நீங்க குணத்தை அடைவீர்கள். இப்போது உங்க தரித்திரத்திலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. இப்போது இதுவரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், இதுவரைக்கும் இருக்கிற போராட்டங்கள், இதுவரைக்கும் இருக்கிற காரியங்கள்ல ஒரு பெரிய அசாத்தியமான மாற்றங்களை தேவன் இப்பொழுது உங்களுக்காய் கட்டளையிடுகிற ஒரு நேரமாய் இது இருக்கிறது. மான் தாரா ஷேகேரா பாலாரா. எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்துக்கு, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு விரோதமாய் இங்கு மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சதிகள், பிசாசின் வல்லமைகள், மனிதனின் சூழ்ச்சிகள், மனிதனின் தந்திரங்கள், அது எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாலை வேலையில Lord, I break that. Hallelujah. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, தரித்திரம், குறைவுகள், பற்றாக்குறைகள், இல்லாமைகள், வாழ்க்கையின் சாபக்கேடுகள், வாழ்க்கையின் நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். இப்பொழுது உம்முடைய வசனத்தை நாங்கள் பேசுகிறோம். இப்பொழுது தேவ தூதர்கள் இந்த இடத்தில் இறங்கி கிரியை செய்வதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ராஷா காண்டானா மாகாதாரா ரோப்லே காட்டாலா ஹாசாகேரா படாலாரா. சரீரமே ஆரோக்கியமாயிருந்து நான் சொல்லுகிறேன். ராகா பாத்தாரா பாலாபாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆமென். அங்கு தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அதுக்குள்ள நோய் இருக்கக்கூடாது, அதுக்குள்ள பலவீனங்கள் இருக்கக்கூடாது, அதுக்குள்ள எந்த வழிகள் இருக்கக்கூடாது. Be healed in Jesus name. இப்போது சுகம் உண்டாவதாக, இப்பொழுது சுகம் உண்டாவதாக, இப்பொழுது சுக வாழ்வு துளிர்ப்பதாக நான் பேசுகிறேன். இப்பொழுது ஆரோக்கியத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ராகாமா சாந்தா லாகாதாரா. ஹல்லேலூயா. மனதிலே சிந்தனையில் இருக்கிற போராட்டங்கள், மனதிலே சிந்தனையில் இருக்கிற போராட்டங்கள், வலிகள், வேதனைகள், குழப்பங்கள் இப்போது நீங்குவதாக. ஏனென்றால் தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது பயங்கள் நீங்குவதாக, இப்பொழுது குழப்பங்கள் நீங்குவதாக, முட்கள் பிடுங்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ரபஹா சதா தா தா தா. Glory, glory, glory. மாஷேகேந்தோ ராகாபாரா ரிப்லோகோ ஷடலஹா சேகேரே. ஹல்லேலூயா. 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 அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், பற்றாக்குறைகள் இப்போது நீங்குவதாக, இப்பொழுது நீங்குவதாக, இப்பொழுது நீங்குவதாக. ஹல்லேலூயா. வாழ்க்கையில சில சவால்கள், வாழ்க்கையில பெரிய பெரிய சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு பெரிய பர்வதமே, நீ செருபானோலுக்கு முன்பாக எம்மாத்திரம் நீ சமபூமியாவாய். பெரிய 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 காரியங்கள், உங்களோடு போராடி கொண்டிருக்கிற பெரிய பெரிய காரியங்கள் இன்றைக்கு பர்வதங்களும் மெழுகு போல் உருகும் என்ற வார்த்தையின்படியா, எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தானே, எவ்வளவு பெரிய ராட்சசனா இருந்தானே, எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தானே, எவ்வளவு பெரிய எரிகோவா இருந்தானே, இன்று இரவு இந்த வார்த்தைக்கு முன்பாக அது எல்லாம் உடைகிறது. வார்த்தைக்கு முன்பாக அது பிளக்கிறது. வார்த்தைக்கு முன்பாக அது வழி விடுகிறது. நீங்க யோசித்து பாருங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நான் உன்னை போறேன். இப்ப இந்த வார்த்தையை எடுத்துட்டு வர்றாங்க. வர்ற வழியில என்ன இருக்குது? பார்வோன் தடுக்கிறான். அந்த வார்த்தை அதை உடைச்சிச்சு. ஆமென். பொண்ணு வெள்ளியும் கொடுக்க மாட்டாங்க, அந்த வார்த்தை அதை உடைச்சிச்சு. அப்புறம் பார்த்தா செங்கடல் தடுத்துட்டு இருக்குது. ஆனா வார்த்தை சொல்லுது உள்ள போக. இப்ப அதுக்காக கடல் பிளக்குது. எரிகோ கோட்டை தடையா நிக்குது. இப்ப அதுக்காக அது உடையுது. அதைத்தான் இன்னைக்கு மாலையில சொல்லிட்டு இருக்கிறாரு. என்
வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்புகிறது இல்லை. அது கோட்டைகளை உடைக்கும், அது கடலை பிளக்கும். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உன் மேல அதிகாரம் செலுத்த முடியாது. அவர்கள் கைகளில் இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். ஓ ஷாட்டா டா 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 ரேபோ கோ ஷாட்டே லே பிரேகா டா லாரா. அதுக்காக எல்லாம் மாறுங்க, ஆனா எதுக்காகவும் அது மாறாது. அதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது வெறுமனே திரும்புகிறது இல்லை. ஓ, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கே உங்க பாவத்தினுடைய கடைசி நாள், உங்க தரித்திரத்தினுடைய கடைசி நாள். இன்னைக்கு சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவேன், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது, எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. சொல்லி பாருங்க. ஓ பா, பாருங்க, இது தெரியாம ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு ஒரு கும்பல் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கு. வார்த்தையை கூட கேட்கறதுக்கு நேரம் இல்லை. பாருங்க, வாழ்நாளெல்லாம் தரித்திரத்தில் இருப்பாங்க. பாருங்க, ரொம்ப வேதனையான காரியம். ஆனா இதுல ஒரு துளி போதும் உங்க தரித்திரத்தை உடைக்கிறதுக்கு. இதுல இருந்து ஒரு துளி போதும் உங்க வாழ்க்கையின் சாபக்கேடுகளை உடைச்சு நீங்க வெளியே வருவதற்கு. நம்ம வேற எதுலயே இருக்குன்னு நினைச்சிருக்கோம் முழுவதும் பிரயாசம். அப்படி இது நடக்கிறது இல்லைங்க. வார்த்தை வரும் பொழுது உங்க பிரயாசத்துக்கு கூட பலன் வர ஆரம்பிக்குது. வார்த்தை வரும் பொழுது நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்குது. அதுக்காக எல்லாம் மாறும். திறக்க வேண்டிய கடல் திறக்கும், விட வேண்டிய பார்வன் விடுவான். ஆமென். வெள்ளியும் பொண்ணு வரும். யார் தடுத்தால் என்ன, யார் நின்னால் என்ன, ஜெயம் உங்களுடையதா இருக்கும், ஜெயம் உங்களுடையதா இருக்கும், வெற்றி உங்களுடையதா இருக்கும். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மாலையிலே அவருடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்குள் ஏற்படுத்தின கனவு, விருப்பங்கள், லட்சியங்கள், நம்பிக்கைக்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார். அது நிறைவேறாமல் திரும்பாது, அது வெறுமனையாய் திரும்பாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் லக்கை அது அடைந்தே தீரும், அந்த லட்சியத்தை தொட்டே தீரும். அது முடிக்காம போகாது, அது முடிக்காம போகாது. நீங்க முடிக்காம போக மாட்டீங்க, நிறைவேறாம போக மாட்டீங்க. வந்து தீரும், வழிகள் திறந்து தீரும், பாதைகள் உண்டாகியே தீரும். Oh, thank you daddy, thank you daddy, thank you daddy. Some supernatural breakthroughs உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செஞ்சிட்டு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க ஏதோ ஒரு பிரசங்கம் மட்டும் இல்ல, தேவன் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். உறுதி எப்படி படுத்துவாரு? ஒரு அற்புதங்கள் செய்வதன் மூலம் உறுதிப்படுத்துவார். இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து வந்தது ஏன் வார்த்தைங்கிறதுக்கு அடையாளமா உங்க சரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கும், உங்க சரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கும். I rebuke every sickness in this place. I rebuke it in Jesus mighty name. ஒருத்தருடைய சரத்தில் கூட ஒரு வியாதியும் இருக்கக்கூடாது. ஆமென். உங்க பண பிரச்சனை, பண போராட்டத்தில் நீங்க இருப்பீங்கன்னா வெளியே வர முடியாத ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும், ஒரு கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். I speak financial breakthrough in this place. I speak the supernatural debt cancellation in this place. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கடலில் இருந்து வெளியே வரட்டும். குடும்பங்கள்ல, உறவுகளில எதிர்பாராத திருப்பங்கள் நடப்பதாக. ஓ ஜீசஸ், அழியாத வார்த்தைகள், அழியாத வித்து. அன்னைக்கு மலை மாதிரி இறங்கி வந்து வெறுமனையாய் அது செல்லாமல் நிறைவேற்றினது போலதான் கிறிஸ்துங்கிற வார்த்தை இறங்கி வந்தார்.
அந்த வார்த்தையும் சொல்றாரு கடைசியில. யோவான் 17 சொல்றாரு, பிதாவே நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். தேவனுடைய வார்த்தையாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எதை முடிக்கணும்னு நினைச்சாரோ அதை முடித்தார், எதை செய்யணும்னு நினைச்சாரோ அதை செய்தார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு அது உங்களுக்குள்ள வந்திருக்கு. நீங்களும் சொல்லுவீங்க, எனக்குள் வந்தது. ஓ இப்பொழுது அதை செய்து முடித்தேன்னு சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை. தேங்க்யூ அப்பா. இந்த கிருபை, இந்த பிரசன்னம், இந்த ஆளுகை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்கி இருக்கட்டும், அது அப்படியே பெருகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஓ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளை அல்ல சுவாமி, நீர் சொன்ன வார்த்தைகளை இந்த இடத்தில் நான் பேசியிருக்கிறேன். உங்க பிள்ளைங்க கேட்டிருக்கிறாங்க. அது சாதாரணமானதல்ல, அது ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கு. அந்த வேலையை அது செய்யறதற்காக ஸ்தோத்திரம். அதை தடுக்க யாராலையும் முடியாது, அதை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. எஸ், ராஜாவின் வார்த்தையில் அதிகாரங்கள் உண்டு. ஓ ராஜாதி ராஜாவின் வார்த்தைகள் எத்தனை அதிகாரம் உள்ளதாய் அது இருக்கிறது. அந்த வார்த்தையினாலே அவர் பிசாசுகளை துரத்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஓ தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. வாழ்க்கையில ஆச்சரியமான மறுரூபங்கள் இந்த வார்த்தை கேட்கிறவங்களுக்கு இந்த மாலையில உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். திருப்பு முனைகள் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Wow. Wow. Amen. கர்த்தருக்கு கண்டு கொடுக்க போறோம். கொடுக்கிறதே இந்த வார்த்தையை கனம் பண்றதுக்கு தான். ஆமென். This is இன்னைக்கு வந்ததெல்லாம் எனக்கான வார்த்தைகள். இது பொன் வெள்ளியை விட விலையேறப்பட்டது. I want to honor that word. சும்மா என்னத்தையோ நான் ஏதோ அப்படி கிடையாது. அப்படியே மனசை திறந்து அதை கனம் பண்ணும்படியா நான் கொடுக்க போறேன். Honor the God's word. ஆமென். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமா நீங்க கனம் பண்ணலாம். கூகுள் பே ஆர் ஃபோன் பே அக்கௌண்ட் மூலமா நீங்க கனம் பண்ணலாம். நேரில் விதைக்கிற பிள்ளைங்க கையில் எடுத்துக்கோங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, hallelujah. அதனால தான் வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டு வந்து விதைக்கிறாங்க. அதனால தான் லேண்ட் எல்லாம் கொண்டு வந்து விதைக்கிறாங்க. ஏன் விதைக்கிறாங்க? ஏன்னா அந்த அளவுக்கு அதை கனம் பண்றாங்க. அதனால தான் விதைக்கிறாங்க அந்த அளவுக்கு. சில பேருக்கு அது புரியாது. என்னங்க லேண்ட் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க, தங்கம்லாம் கொண்டு வந்து விதைக்கிறாங்கன்னா அந்த வார்த்தை அதை விட பெருசு. அந்த லேண்டு, அந்த கோல்டு இதெல்லாம் உருவாக்குனது அது. அதனால அது வந்துடுச்சு. இப்போ அதை விட ஏக்கர் கணக்கில் அவங்க வாங்குவாங்க, அதை விட கிலோ கணக்கில் வாங்குற மாதிரி கடவுளை உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நானும் சொல்றேன், நான் எங்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரு நேரத்தில் இழந்தோம். ஆனா வார்த்தை வந்துச்சு, இழந்ததுக்கும் மேல பல மடங்கு இன்னைக்கு பெற்றுக்கொள்கிற மாதிரி அந்த வார்த்தை செய்திருக்கிறது. ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கும். ஆமென். நம்புங்க. கரங்களை எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை ஸ்வைப்பிங் கார்டு மூலம் நீங்க ஆஃபரிங் செலுத்த விரும்புனீங்கன்னா போகும்போது அங்க சொன்னீங்கன்னா நீங்க அது மூலமா என்ன பண்ணலாம், ஆஃபரிங் செலுத்தலாம். ஆமென். கரங்களை எடுத்துக்கோங்க. நாம கடவுளுக்கு கொடுக்கலங்க, கடவுள் தான் நமக்கு கொடுத்தார். ஆமென். ஆமா, நாம அவரை கனம் பண்றதுக்காக கொடுக்கிறோம். ஆமென். இட்ஸ் திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடு என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா சகல நன்மைகள் அதனால தான் வருது, அதனால பகிர்ந்து கொடுக்க சொல்லுகிறார். ஆமென். கரங்களை எடுத்துக்கோங்க. தகப்பனே, இந்த இடத்துல உங்களுடைய வார்த்தைக்காக விதைக்கிற விதைகளை இந்த இடத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் இன்றைக்கு இந்த வசனம் தேவ வண்ணத்திலிருந்து பெற்ற வார்த்தையாய் நம்பி இன்னைக்கு அதை ஹானர் பண்ணும்படி தங்களுடைய டைட்ஸை, தங்களுடைய ஆஃபரிங்ஸை, சீடை இந்த இடத்துல அவங்க விதைக்கிறாங்க. ஆன்லைன் மூலமா விதைக்கிறாங்க. ஆண்டவரே, விதைக்கிறவனுக்கு இன்னைக்கு நாங்க வாசிச்ச வசனத்திலே இருக்குது, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர். அவனுக்கு அந்த விதையை அவன் போடும் பொழுது சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி ஒரு பெரிய விளைச்சல்கள் உண்டாவதாக. அக்கார்டிங் டு யுவர் வேர்ட், இந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு பெருக விதைக்கிறவர்கள் பெருக இருப்பார்களாக என்று நான் சொல்லுகிறேன். அது அப்படியே நடக்கும் சுவாமி. ஏன்னா அது உம்முடைய வார்த்தைகள். பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு அதனோட கனெக்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை நான் பேசுறேன். இன்றைக்கு விதைக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பினான்சியல் பெருக்கத்தை நான் ரிலீஸ் பண்றேன் அந்த இடத்துல. ஹalleluya. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவுகள் பொருளாதாரத்தில் திறக்கப்படும்படிக்காய் சொல்லுகிறேன். நீங்க செய்யறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya.